எஸ் மக்களே, ப்ரோமோ 2 வந்துருச்சு. ஒன்றுமே இல்லை, சாண்ட்ராவை பற்றி புரணி பேசும் ஹவுஸ்மேட்ஸ், அவ்வளோதான். திவ்யானாவும் ரம்யாவும் இந்த பொசிட்டிவ் மேட்டரை போட்டு உடச்சதுலேருந்து திவ்யா பயங்கர காண்டில் இருக்காங்க போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்தது இல்லையா, யார் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதில் வந்து திவ்யா சாண்ட்ராவை சொல்லிவிட்டு இப்போ ரூம்குள்ளே போய் திட்டிகிட்டு இருக்காங்க போட்டிருக்கு. யார் அவள் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறா குத்துறா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு திவ்யா கிட்டையும் வினோத் கிட்டையும் பிடிக்காத விஷயமே இதுதான். ஒரு வின்னருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி இது இல்லை. கடைசி 6 வந்தாச்சு. பொதுவாக எல்லா சீசன்லையுமே இந்த கடைசி 6, 5 வர்றவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கும். சில விஷயங்களை நோண்டக்கூடாது, சீசன் 6 தவிர சில விஷயங்களை நோண்டக்கூடாது, சில விஷயங்களை பேசக்கூடாது. முடிஞ்சு போச்சு கேம், வெளியில் போய் பார்த்துக்கலாம். வேணா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், வேண்டானா தூக்கி போட்டுடலாம். இங்கே இருக்கும்போது ஒரு பேசிக் லெவல் ஆஃப் டீசன்சி. இப்போ விக்ரம் வந்து திவ்யா கிட்ட ஒரு லெவல் ஆஃப் டீசன்சி மெயின்டைன் பண்ணுறாருல்ல. திவ்யா என்ன சொன்னாலுமே அவர் ட்ரிகர் ஆறுதில்லை. போயிட்டு போயிடமோ ஆச்சு, முடிஞ்சு போச்சுன்னு போயிடுறாரு. ஆனால் திவ்யா பயங்கர ட்ரிகராகி பயங்கர அக்ரெசிவாக பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா ரொம்ப 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 மோசமான ஒரு கேரக்டர். நம்மளும் பேசியிருக்கோம், உலகத்துக்கே தெரியும். அதை ரீரிஜிஸ்டர் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்படியே திவ்யாவுக்கு தெரிஞ்சு டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா கூட போய் தொலைது அவாய்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இல்லை. ஆனால் திவ்யாவோட கோபமும் நியாயம்ன்றனால நம்ம ஒன்றும் பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் தேவையில்லாத டாபிக்னு தோணுது இந்த இடத்துல எனக்கு. எப்படினாலும் சாண்ட்ரா போயிடுவாங்க, இருக்க போகிறதில்ல. ஸோ இது இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டு கத்தி இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறீங்கன்றது. அண்ட் அதை எப்படி பேசணும்னு கற்றுக்கணும்னா விக்ரம் சபரிக்கிட்ட தான் கற்றுக்கணும். ரொம்ப அழகாக சொன்னாங்க. நாங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறது 2 பேருமே வியானாவை சொன்னாங்க. 2 பேருமே அழகாக செட் ஆகலை அப்படின்னு ஒரே வார்த்தையோடு முடிச்சிட்டாங்க. அந்த டீசென்சி இல்லாதவங்க தான் வெளியில் போனவங்க. வியானா வந்து நின்று என்னை பற்றி அப்படி பேசுவார், இப்படி பேசுவார், பின்னாடி அதனால் விக்ரம் வேண்டாம், அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வச்சுக்கவே மாட்டேன் போடி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவகிட்ட போய் எவன் பேசுவான், இவ சீன் ஓட்டுறா, நானும் பேச மாட்டேன் யாருக்கிட்டையும், தேவையே இல்லை அப்படின்னு ஒரு கண்டாவே தமிழில் பேசுகிறா. ஆக்சுவலாக அந்த வீட்டில் நிறைய பேர் வியானா கிட்ட தான் டச் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஜாலியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அப்படி தான் அவகிட்ட பிரவீன் சொன்னார், விக்ரம் சொன்னார், சபரி சொன்னார், போய் தொலைகிட்டு அந்த மாதிரி ஆள் லைஃப்பில் இருக்கவே கூடாது. வியானா மாதிரி ஆள். தேங்க்யூ.